மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். செக்ஸை பற்றி பேசக்கூடாது. சிச்சி சிச்சி அச்சுக்க பிடிச்ச என்னை பற்றி என்ன சொல்கிறேன்? காமவெறியன், காமராஜ், 42nd அவென்யூ, 42வது தெரு. அது பூராமே செக்ஸ் ஷாப் தான். சர்வ் பண்ணுற பொண்ணே வந்து என்ன விதவிதமாக பிடிச்ச பெரட்டி தான் எனக்கு பேரை 24 மணி நேரமும் இதையே நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு இனம் எதுனாக்கா இந்திய இனம். பேசுறதுக்காக நெத்திலேயே போட்டுட்டு சுற்றுறேன். நான் என்ன ரீல்ஸ்னா எதை இது போட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தா ஃபோட்டோ இருக்குது. அது தட்டினா வீடியோ வருது. விதமாக தான் உடம்ப காட்டுறாங்க. ரயில்வே கம்பார்ட்மெண்ட் மாதிரி 3 டயர். தனியாக வேணும்னா தனியாக வச்சுக்கலாம். அவள் ப்ராஸ்டியூஷனில் வந்து ஒரு ஆணோட செக்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவள் என்ன நினைப்பா தெரியுமா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிங் டிவி. ஸோ நம்ம கூட வந்து டாக்டர் காந்தராஜ் இருக்காரு. நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பதில்களை கொடுத்துட்டு இருக்காரு. வணக்கம் டாக்டர். ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் உங்ககிட்ட கேட்கலான்னு இருக்கோம். ஸோ எதுக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிடாதீங்க. அதாவது ஒரு பீரியட்ல படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவர்ச்சியான சீனோ இல்லை கொஞ்சம் செக்ஷுவல் ஆபாசமான சீன் வந்தால் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் சென்சார்லேயே நிறைய அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் வந்து தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்கு பயங்கரமாக இன்ஸ்டாகிராம் அதில் வந்து ரீல்ஸ் போட்டு பிரபலமாயிட்டு இருக்காங்க. இது நல்ல விஷயம்தான். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக கான்ட்ரவர்ஸில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆபாசம், அசிங்கம், கவர்ச்சி இந்த மாதிரி விஷயத்தை பயன்படுத்தி ஒரு கும்பலே இருக்குது. பெண்களை பற்றி சொல்கிறேன். அதை வச்சு ப்ராஸ்டியூஷன் பண்ணுறாங்க, அதை வச்சு தன்னை பிரபலப்படுத்திக்கிட்டு ரொம்ப கன்றாவியாக வந்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கள்ளச்சி திவ்யா, ரவுடி பேபி சூர்யா, இலக்கியா, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இந்த செக்ஸ் உணர்வுங்கிறத அழிக்க முடியாது. செக்ஸ் உணர்வு இல்லைன்னாக்கா சிருஷ்டி இல்லை. குழந்தைகள் பிறக்காது. குழந்தைகள் பிறக்கலன்னா இனம் அழிஞ்சிடும். பல இனங்கள் அழிஞ்சு போச்சா, பல மிருகங்கள் அழிஞ்சு போச்சா. என்ன குட்டி போடல. புலிகள் ஒரு சீசனுக்கு அப்புறம் குட்டியாக போடாமல் நின்று போச்சு. அதனால தான் புலிகள் அடிய ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தான் புலிகள் காப்பகத்தை வச்சோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து மனித இனம் இன்றைக்கி அந்த நிலவுக்கு போயிட்டு இருக்குது. 0.9 இது % வந்து மக்கள் தொகை பெருக்கம் இருந்தது வருஷம். கடந்த சில வருடங்களாக 0.3 இறங்கி போச்சு. குழந்தைகள் பிறக்கவே இல்லை. இன்றைக்கி நம்பர் 1 டிசீஸ், நம்பர் 1 ப்ராப்ளம் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்காத தம்பதிகள் தான் நம்பர் 1. என்ன சொல்கிறான்னா, என்றைக்கும் 80 வருஷத்துக்கு முன்னாடி 1946 போட்ட 2 அணுகுண்டில் உண்டான கதிர்வீச்சு அதுக்கப்புறம் பிறந்த ஆண்கள் அவங்களுடைய விந்தணுக்களுக்கு வந்து அந்த உயிரணுவில் வந்து உயிரை கொடுக்குற சக்தி இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வம்சாவளியாக அந்த ஆண்களுடைய ஜீன்ஸில் வந்து உயிரணுக்கள் வந்து குழந்தைய உருவாக்குற சக்தி இல்லாமல் பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விளைவு இன்றைக்கி இப்போ பிறக்கிற ஆண்கள்லாம் ஆம்பளை பசங்களுக்கு உயிரணுக்கள் இருந்தால் கூட குழந்தைய உருவாக்குற சக்தி அதுங்களுக்கு இல்லை. நம்புற மாதிரி இல்லையே சார். இது இன்னைக்கு அந்த தியரி நிற்குது. அந்த அணுக்கதிர் வீச்சு இப்படியே போச்சுன்னா ஒன் ஃபைன் மார்னிங் குழந்தைகளே இல்லாமல் போய்டும். குழந்தைகளே இல்லாமல் போச்சுன்னா அப்படி தான் டைனோசர்ஸ் போயிட்டுருக்கலாம். மனித இனம் உருவாவது பூமிக்குள்ளார வருவதற்கு முன்பு இருந்தது டைனோசர்ஸ். எதனால் அதுக்கு அத்தனையும் அப்படியே அழிஞ்சு போச்சுன்னு யாருக்குமே தெரியல. உலகத்தையே ஆண்டுக்கிட்டு இருந்தது. பல்வேறு வகையான டைனோசர்ஸை நம்ம பார்க்குறோம். அதனுடைய எலும்புகள்லாம் கிடைக்குது, இருந்தது தெரியுது. அது என்னடா ஒரு திடீர்னு ஒரு நாள் காலையில் எல்லாம் போச்சுன்னா குழந்தைய பிறக்காமல் போயிருக்கும். ஏதோ ஒரு காரணத்தில் அதுங்க செக்ஸ் வச்சுக்காமல் போயிருக்கும். செக்ஸுங்கிறது வந்து ஒரு சிருஷ்டி, ஒரு இன விருத்திக்கு அது முக்கியம். அதை தவிர்க்க முடியாது. அதை வந்து நம்ம வந்து மற்ற இப்போ மிருகங்களுக்கு வந்து செக்ஸ் வேணும்னாக்கா அது உடனே செக்ஸ் வச்சுக்குதுங்க. மற்ற எல்லா பிராணியும் செக்ஸை வந்து ஒரு அசிங்கமாக நினைக்கிறது இல்லை, ஒரு சிருஷ்டிக்கான வேலையை நினச்சி பண்ணுதுங்க. மனுஷன்தான் அதை வந்து கமர்ஷியல் ஆக்கணும், அசிங்கப்படுத்தும். குட் பாயிண்ட். அதை அசிங்கப்படுத்தி அதை கேவலப்படுத்தி அது வந்து கெட்ட விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணி எல்லாம் கதை அடித்தாங்க. ஆனால் என்னன்னா, இந்த பூமியில் தான் காமசூத்திராங்கிற புக் எழுதியிருக்கான். இந்த பூமியில் தான் அறம் பொருளுக்கு இன்பம் காமத்துப்பால் வருது திருக்குறளில். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். அப்படி தான் இருந்தாங்க ஒரு காலத்தில்.
எல்லாம் வந்து ஒரு 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த சனாதனம் உள்ள வந்ததுக்கு பிறகு தான் செக்ஸையும் வந்து கமர்ஷியல் ஆக்குனாங்க. செக்ஸ் இல்லாமல் உலகம் இல்லை. சார் ஒரு சந்தேகம், நீங்க ஒரு காணொலியில நீங்களே சொல்லியிருப்பீங்க, அதாவது எந்த ஒரு விஷயமும் இன்னொருத்தவங்களை காயப்படுத்தாமையோ இல்ல பிரச்சனை கொடுக்காம இருந்தா அது பிரச்சனை இல்லை. நான் சொல்ல வர கேள்வி என்னன்னா, செக்ஸ் வந்து தப்பே இல்லை, உங்களுக்கும் அந்த உணர்வுகள் இருக்கலாம், எல்லாருக்கும் இருக்கலாம், புரியுதுங்களா? ஆனா அதை வியாபாரமாக்கி இப்ப நீங்க சொல்ற மாதிரி கமர்ஷியலைஸ் ஆக்கி மக்கள் மத்தியில குழந்தையில இருந்து வயதானவர்கள் வரைக்கும் ஒரு கரப்டிவ் தாட்ஸை உண்டு பண்றாங்களே. அதுக்கு என்ன காரணம்னா, செக்ஸை வந்து நம்ம ஊர்ல மூடி வச்சோம். செக்ஸை பத்தி பேசக்கூடாதுங்க. சிச்சி சிச்சி அச்சுக்க பிடிச்ச என்னை பத்தி என்ன சொல்றாங்க, காமவெறியன், காமராஜ், இப்படியெல்லாம் என்னை பத்தி எழுதுறாங்க. அப்படி எழுதுற என்னத்துக்கு அதை படிக்கிற நீ? எதுக்கு பாக்குற வீடியோ? ஏன் பாக்குற? ஸ்கிப் பண்ணு. ஏன்னா உனக்கு மனசுக்குள்ளார உனக்கு அரிப்பு. என்னதை பார்த்தாக்கா நான் அந்த செக்ஸ் உணர்வுக்கு நான் தீனி போடுறேன், பார்க்குறேன். பார்த்துட்டு அப்புறம் உனக்கு ரொம்ப யோக்கியனா கட்டிக்க, அவன் ஒரு காமவெறி, நீ யோக்கியனா? என்னத்துக்கு பார்க்குற? உன் புத்தியா? நான் என்ன சொல்கிறேன், காமம் என்பது ஒரு கட்டாய தேவை, அது இருந்து தான் ஆகணும். நீ கும்பிடுற கடவுள் லிங்கம் என்ன? ஆண் உறுப்புல பெண் உறுப்பு, பெண் உறுப்புல ஆண் உறுப்பு இருக்கிறதா? இப்படி இருக்கிறது லிங்க பெண் உறுப்பு, அது மேலே இருக்கிறது லிங்க ஆண் உறுப்பு, ரெண்டும் ஒன்றா இருக்குது. சிருஷ்டி உடல் உறவு கொள்றது தான் லிங்கம். அதான் கும்பிடுற கோயிலில் நெத்தியில் நாமம் போட்டுக்கிற பெண் உறுப்பு, நடுமுதில் இருக்கிற அந்த சிவப்பு வந்து ஆண் உறுப்பு, நெத்திலேயே போட்டுக்கிட்டு சுத்துற. நீ வந்து பேசுகிற செக்ஸை பற்றி பேசக்கூடாதுங்கிற. கஜுராகோன்னு ஒரு இடத்துல 11 கோயில் இருக்குது, முழுக்க செக்ஸ். எல்லா கோயில்களிலும் வந்து செக்ஸ் சிற்பங்கள் இருக்குது. திருவனந்தபுரம் அனந்தபத்மநாப கோயிலுக்கு போய் நில்லு, அந்த கோபுரத்தை பாரு, என்னென்ன இருக்குது சிலைன்னு போய் பாரு, எத்தனை வகையான சிலைகள் இருக்குன்னு போய் பாரு. முதல் இதுல இருந்து வரிசையா அப்படி விதவிதமான செக்ஸ் போசஸ். கோயிலுக்குள்ளார போனீங்கன்னா, பத்மநாப சுவாமி கோயிலுக்குள்ளார போனீங்க, ஒவ்வொரு தூண்லையும் செக்ஸ். பட் அது ஏன் சார்? பத்மநாப சுவாமி வந்து படுத்த நிலையில் வந்து செக்ஸை தான் அங்கே அந்த கோயில் முழுக்க செக்ஸ் தான் ப்ரமோட் ஆகுது. அந்த கோயிலுக்கு போய் பாருங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. இதுக்கு மேலே பேசினாக்கா வந்து மதத்தை புண்படுத்தி விட்டா, இதே கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறதா, இதே முஸ்லீம் மதத்தில் இருக்கிறதா, அதே அதில் இருக்குதா, இதில் இருக்குதா, இதில் மாற்ற டேய் உன் உடம்புல சரங்கு இருக்குது, அதைத்தான்டா நான் சொல்கிறேன். அவனுக்கும் சரங்கு வந்து அது அவன் கவலை, உன் கவலை நீ பாரு. நீ என் வீட்டில் உட்காந்துட்டு சரங்கோட சுற்றிட்டு எனக்கு வந்துருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இருக்குதுன்னா அது பக்கத்து வீட்டுக்காரங்க கவலை, எனக்கு என்ன வந்து. சார் இப்போ வெப் சீரிஸ் எடுக்கிறாங்க சார், ரொம்ப அருமையா இருக்கு. என்ன சொல்ல வர்றேன்னா, சொல்லுங்க. செக்ஸ் இஸ் a part of nature, பார்ட் ஆஃப். உயிர் வாழ்கிற எல்லா பிராணிகளும் சாப்பிடுது தான் உயிரோடு இருக்கிறதுக்கு, செக்ஸ் வச்சுக்குது தன் என்ன நீடிக்கிறதுக்கு. இதுதான் அடிப்படை வேலைகள். மிச்சம் எல்லாமே அதுக்கு அதோட ஒட்டி வர்றது தான். கள்ளச்சி திவ்யா பார்த்துருக்கீங்களா? கள்ளச்சி திவ்யா இலக்கியா இருக்கலாமா, அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்கம்மா. எனக்கு நான் என்னுடைய இதில் வாட்ஸ்அப் போட்டேன்னா ரீல்ஸ்னு ஒன்று வருது, ரீல்ஸ்னு வருது, REELS ரீல்ஸ்னு ஒரு வருது. பல பெண்கள் வந்து விதவிதமாக போஸ்ட் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. நான் என்னமோ ரீல்ஸ்னால் எதை இது போட்டுருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தா ஃபோட்டோ இருந்தது, அது தட்டினா வீடியோ வருது. வீடியோ பயங்கரமாக இருக்குது, விதமாக தான் உடம்ப காட்டுறாங்க. அப்புறம் அது பசங்கிட்ட கேட்ட டெலிட் பண்ணுன்னு அவங்க சொல்ல, சார் நாங்களாம் அதை ட்ரை பண்ணி போட்டுக்கிறதுக்கு பார்க்குறோம், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விடுங்க சார்ன்றாங்க. அந்த ஆப்பை எப்படியா கொண்டு வரதுக்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணுறாங்க, தானாக வருது. அப்புறம் வீடியோன்னு ஒன்று வருது, அதுலேயும் இதே தான் வருது. இது வந்து இன்றைக்கி வந்து அது ஒரு கமர்ஷியல். இது இப்போ நியூயார்க்கெல்லாம் போனீங்கன்னா 42nd அவென்யூன்னு ஒன்று இருக்குது. 42nd அவென்யூ 42வது தெரு, அது பூராமே செக்ஸ் ஷாப் தான். என்ன பண்ணுவாங்க? செக்ஸுக்கு தேவையான உபகரணங்கள் பூரா அங்கே விற்கிறான். நியூயார்க்கில் 42nd விதவிதமா ஒரு பெண்ணுடைய உடம்பை வந்து இப்போ இதில் பிளாஸ்டிக் மோல்டில் பண்ணி அப்படியே செஞ்சு வைக்கிறான். உங்களுக்கு எந்த சைஸில் அந்த உருவம் வேணுமோ அந்த சைஸில் செஞ்சு வைக்கிறான். அதை வந்து நீங்கள் அதை வச்சுட்டு செக்ஸ் வச்சுக்கிற ஃபீலிங் எல்லாம் பண்ணிக்கலாம். போனீங்கன்னா இருக்குது ஆர்டிஃபிஷியல் இது ஆண் உறுப்பு, ஆர்டிஃபிஷியல் பெண் உறுப்பு எல்லாம் செஞ்சு வைக்கிறான். செக்ஸை அதிகப்படுத்த மருந்துகள் விற்கிறான், போர்னோகிராஃபி புக்கு விற்கிறான். 42nd அவென்யூ பூராமே அது தான். அமெரிக்காவில் இருக்கிற மிகப்பெரிய நகரங்கள்லாம் ஒரு தெரு அது மாதிரி இருக்குது. மற்ற ஊர்கள்லையும் இருக்கலாம், நான் அங்கெல்லாம் அதுக்கு எனக்கு, ஏன்னா அமெரிக்காவில் ரொம்ப வருஷக்கணக்கில் இருந்ததுனால எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சுது. லண்டன்லாம் போயிட்டு ஒரு 10 நாள் 20 நாள் அந்த மாதிரி வந்துட்டேன். மற்ற ஊர்களெல்லாம் ஒரு மாத கணக்கு தான். அமெரிக்கா தான் வருஷக்கணக்கில் இருந்தாங்க. அதனால் அது எனக்கு அமெரிக்காவில் கொஞ்சம் அத்துப்படி. அங்கேயே குடியிருக்கிறவங்களுக்கு தெரியாத இடமெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. அவங்களே 20 வருஷமாக அமெரிக்காவுக்கு தெரியாது. அவங்க குடும்பத்தோடு போயிருக்காங்க.
நாங்கள் படிக்கிறதுக்கு போனேன். அங்கே போகும்போது இங்கே அங்கேன்னு சுற்றும்போது நகா தெரியாமல் எங்கே சுற்றும்போது கண்ட இடத்துக்குலாம் நான் போயிட்டு வந்திருக்கேன். அவங்க தான் சொன்னாங்க, நீ பார்த்த அளவுக்கு அமெரிக்கா நாங்கள் பார்க்கல. ஆல் டார்க் சைட் ஆஃப் அமெரிக்கா, அதர் சைட் ஆஃப் மிட் நைட், நடு இரவின் அதர் மறுபக்கம், அதெல்லாம் அங்கே பார்த்துருக்கேன். இப்போ போர்டு இருக்கும், 42 பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் ஆன் ஷோ அப்படின்னு போட்டிருக்கோம். கேபரே எல்லாம் அவுத்து போட்டுட்டு அங்கே போய் அது போகிறதுக்கு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் எல்லாம் போய் உக்காந்தோம். போய் உக்காந்த உடனே இது இந்த மாதிரி டேபிள் அதில் வந்து இதை போட்டு உட்காடுறோம். பீர் சர்வ் பண்ணுறாங்க. சர்வ் பண்ணுற பொண்ணே வந்து என்ன விதவிதமாக பிடிச்சி பெரட்டி தான் எனக்கு பீரை கொடுத்துச்சு. உங்களையா? ஆமாம், ஒரு பாட்டில் பீர் வைக்கிறதுக்கு என்ன ஒரு பெரட்டி எடுத்துட்டு தான் கொடுத்துச்சு. நான் சொன்னேன், ஏம்மா பீரை வச்சுட்டு போகிறத விட்டுட்டு என்ன நீ பார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி சார் அப்படின்னுச்சு. இட்ஸ் a part of activity-யா? இதுக்குள்ளே வந்தால் இது உண்டு அப்படின்னுச்சு. கண்ட இடத்துல தொடாத என்ன. அப்புறம் ஏன் வந்தேன்னுச்சு. கரெக்டு, ஏன் வந்தேன்னுச்சு. இதெல்லாம் இப்படி செய்வாங்கன்னு சொல்லலையா அவனுக்கு. நான் என்னமோ பீர் குடிச்சுட்டு சினிமா கினிமா போடு கேபரே ஆடுறாங்கன்னு உங்களுக்கு ஆனால் அந்த தெரியாது. பெண்ணு என்ன சொல்லுச்சுன்னா, பட் நீ இப்போ என்னோட வந்து செக்ஸ் வச்சு நினச்சா நடக்காது, இவ்வளவு தான் நான் செய்வேன். அந்த ஆடுற ஆளுகளில் அவளுங்களுக்கு வந்து கேட்டின்னா நீ அந்த நம்பர் சொன்னீங்கன்னா அந்த நம்பருக்கான அட்ரஸை நான் கொடுப்போம், அவளோட ரேட் சொல்லுவோம், நீ போய்க்கலாம், இங்கே நீ பிக்கப் பண்ணிக்கலாம். இவ்வளவு தூரம் அங்கே இருக்கா? அங்கே அந்த ஆடுற பெண்களுக்கு தான் இது. அந்த சர்வ் பண்ணுற பெண்கள் வந்து அவளுங்களோட இவளுங்க அழகாக இருக்காளுங்க. நான் அவளை கேட்டேன், நீ நல்லா இருக்கேன்னு. நான் அது மாதிரி ஆள் இல்லை. இது மாதிரி உன்னை தொட்டுட்டு போவேன், அவ்வளோ தான். நான் அது மாதிரி ஆள் இல்லை. அவள் வர்றா பாரு, மூணாவது பொண்ணா அந்த நம்பர் இதுதான் அவள் நம்பர், எடுத்துகிட்டு போ, ஃபோன் பண்ணால் உங்களை எங்கே சொல்கிறீங்க அங்கே வந்துடுவா. அதுக்கு நீங்கள் பே பண்ணிடணும் காசு. நம்மக்கிட்ட இருக்கிற காசுக்கு 3 வேளை சோத்துக்கு தான் முடியும், அதுக்கெல்லாம் கட்ட முடியாது. இதெல்லாம் அமெரிக்காவில் ஏற்பட்ட இது. இதை விட என்ன வேடிக்கைன்னா, சிங்கப்பூரில் எனக்கு அந்த அனுபவம் வந்து. சிங்கப்பூரில் என்னுடைய நண்பர் ஒரு இளைஞர்களுக்கு என்னை வந்து கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் சொல்லியிருந்தேன். நான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் இன்னொரு ஹோட்டல். அந்த ஹோட்டலில் லவுஞ்சில் உட்காந்துட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டேன். லாஞ்சில் அது போய் லவுஞ்சில் உட்காந்துருக்குறேன், தனியாக உட்காந்துருக்குறேன். திடீர்னு அதுதான் என்னுடைய முதல் அனுபவம், வெளிநாட்டு அனுபவம். அதுக்கு முன்னே நான் வெளிநாடு போனதில்லை. 2 பொண்ணுங்க வந்து உட்காந்தாங்க. ஒருத்தி இப்படி வந்து உட்காந்தா, ஒருத்தி இப்படி வந்து உட்காந்தா. நீங்களாம் யாருன்னா, இல்லை ரொம்ப நேரமாக தனியாக உட்காந்துருக்கிறியான்னாங்க. அவன் ஒரு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுறேன். சரி, நீங்கள் எந்த வகையில் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறீங்களான்னு. இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தாக்கா வி கேன் அக்காம்பனி யூன்னாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி ஏதோ விஷயம் போட்டுக்குன்னு சொல்லிட்டு, அக்காம்பனின்னா எப்படின்னா தேர் ஆர் டிஃப்ரெண்ட். ஜஸ்ட்டு பேசி கம்பெனி கொடுக்குறது அப்படி இப்படின்னாக்கா அதோடு இருக்கலாம். இல்லை அதுக்கு மேலே வந்து என்னை வந்து மேலே எழுந்த வாரியாக இது பண்ணுறதாண்டா அதுக்கு இவ்வளோ, அதுக்கப்புறம் ஃபுல் டைம் எல்லாமே வேணும்னாக்கா இவ்வளோ அப்படின்னுச்சு. நான் சொன்னேன், அம்மா நான் ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸுக்காக வந்திருக்கிறேன், நான் கற்போடு நான் ஊருக்கு போய் சேரணும், என்னை விட்டுடுங்க. அப்போ அந்த பையன் வந்துட்டான். என்ன அங்கிள் மாட்டிக்கிட்டீங்களான்னா, ஏடா சிங்கப்பூர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, நல்ல வேலை பண்ணீங்க, இந்த ஏரியாவை அந்த மாதிரி ஏரியான்னா. அங்கே தான் வந்து என்னுடைய துறை செக்ஸாலஜி துறை, அதனால் செக்ஸ் ப்ராப்ளம் இங்கே எப்படி இருக்குதுங்கிறத காட்டுறதுக்கு ஒரு பிராத்தல் ஹவுஸ்க்கு என்னை கூப்பிட்டு போகிறாங்க, எங்கள் குரூப்பையே கூப்பிட்டு போகிறாங்க. ரயில்வே கம்பார்ட்மெண்ட் மாதிரி 3 டயர், தனியாக வேணும்னா தனியாக வச்சுக்கலாம். எத்தனை வகையில், ஒரு சும்மா கேஷுவல் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரு ஒய்ஃப் மாதிரியே ஒரு நாள் பூரா கூட இருக்கணுமா, எல்லாமே செய்வாங்க. இதுக்கு அவ்வளோ தூரம் போய் நான் பார்த்துட்டு வந்துட்டு, சிங்கப்பூரில் இப்படியெல்லாம் இருக்குதுடான்னு சொல்லி ஆந்திராவில் ஒரு இடத்துல நான் பேசிக்கிட்டு இருந்தேன், வைசாக்கில். ஆந்திராவா? ஆமாம். அவர் இதுக்காக சிங்கப்பூர் போனான்னாங்க. என்னன்னா, கோதாவரிக்குள்ளார நிறைய சின்ன சின்ன ஐலண்ட் இருக்குதுப்பா. கோதாவரி நதி மிகப்பெரிய நதி, அது தெரியுமா உங்களுக்கு? 1 மைல் அகலம், நடுவில் சின்ன சின்ன தீவுகள் இருக்குது கோதாவரியில். அங்கே பூரா இதாண்டா நடக்குதுன்னாங்க. இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து திரும்ப கொஞ்சம் தூரத்துலேயே ஆந்திரா பார்டரில் ஒரு ஊர் இருக்குது. ஊர் பேரை நான் சொல்ல விரும்பலை. பஸ்ஸை விட்டு இறங்கி தனியாக ஒரு ஆம்பளை இறங்குனாக்கா என்ன மாதிரி ஆள் சார் வேணும்னு கேட்பாங்க. புரோக்கர்ஸ் பஸ்ஸை விட்டு தனியாக இறங்கினா போதும். இதுக்காக வந்து சிங்கப்பூருக்கு வெனிஸுக்கும் போகிறேன். அதே மாதிரி ஒரு தென் மாவட்டங்களில் ஒரு இடத்துல எய்ட்ஸ் சம்மந்தமான ஒரு விஷயத்துக்காக நாங்கள் போன போது
ஒரு நதி ஓடுது, வழக்கப்படி அந்த நதியில் தண்ணி கிடையாது, வறண்டு இருக்குது, அந்த நதி பள்ளம் தான் இருக்குது. இந்த பக்கம் உட்காந்துருக்குறோம் நலத்துறை செயலாளர், அவர் அன்றைக்கி பார்த்து காக்கி பேண்ட் போட்டுக்கிட்டு வந்துட்டார், போலீஸ் மாதிரி இருக்கார். அவர் என் கூட உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நாங்கள் இந்த பக்கம் உட்காந்துருக்கோம். அன்றைக்கி அந்த ஊரில் சந்தை, ஆப்போசிட்டில் என்கிட்ட கேட்குறாரு, காத்தராஜ் அங்கே என்ன நடக்குது, யாரும் ஆம்பளை பொம்பளைலாம் ஏதோ போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது, செக்ஸு நடந்துக்கிட்டு இருக்குது சார். என்னது அப்படின்னாரு. செக்ஸு நடந்துக்கிட்டு இருக்கு சார், உங்களுக்கு சரியா தெரியல, நல்லா பாருங்கன்னு. வெனிஸில் நடக்குது, ரோமில் நடக்குதுன்னாங்க, அது இங்கேயே நடக்குதுன்னாரு. இதுக்கா சார் அவ்வளோ தூரம் போனீங்க, நம்ம ஊரில் நடக்குது சார். இதையெல்லாம் இதுக்கு மேலே நம்ம பேசணும்னா ஊரில் இல்லாத ரகலை வரும். தொழில்நுட்பத்துறை முறையில் எனக்கு கிடைத்த அனுபவங்கள். அதனால் இதெல்லாம் வந்து காலாகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம், இதை நீங்கள் தவிர்க்க முடியாது. இல்லை சார், இப்போது நியூடு ஃபோட்டோஸ், நியூடு வீடியோஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனுஷனுக்கு வந்து தன்னோட உணர்ச்சியை தூண்டுற மாதிரி, அது வந்து இப்போ வெப் சீரிஸில் ரொம்ப மோசமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த காலத்திலேயே இருந்ததுமா, ப்ளே பாய், பென்ட் ஹவுஸ், இந்த மாதிரி இது புக்ஸ் நிறையா வந்தது. பட் அது வந்து யார் வாங்கி படிக்கணுன்றது வருது. புத்தக கடையிலேயே அது வச்சுருந்தாங்க. பட் நம்ம ஊரில் அதை பேன் பண்ணியிருந்தாங்க. பட் உட்காந்து பார்க்க முடியலையோ ஒரு வெப் சீரிஸ். ப்ளே பாய் இருந்ததுனாக்கா உடனே கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அதை கான்ஃபிஸ்கேட் பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. பட் என்னென்னா ப்ளே பாயில் அந்த நடுப்பக்கம் அந்த படத்தை தவிர அற்புதமான ஆர்டிகிள்ஸ் வந்த புக் அது. அது அப்புறம் நம்ம ஊர்லேயே அது மாதிரி புத்தகங்கள் ஆரம்பித்தாங்க. பேட்டர்னைஸ் ஆகலை, போடலை. நம்ம ஊரில் நடுவத்தில் அதெல்லாம் போட்டு பார்த்தாங்க, சரியா போகல. பட் உலகம் எல்லா காலத்துலேயுமே போர்னோகிராஃபிங்கிறது வந்து ஒரு இது, அதை தான் சொல்கிறேன். கஜராகவில் இருக்குது, ராமாயணத்தில் பல முறை சொல்லியிருக்கேன். கலுங்கித்து பரணி, பரணிங்கிறது 1000 ஒரு போர்க்களத்தில் 1000 யானைகளை கொண்டு அந்த போர் நடந்ததுன்னா பரணி பாடுவாங்க. பரணி பாடுறது தான் 1000 யானைகள் கொல்லப்பட்டன கணக்கு. போரை பற்றிய பாடல் குலோத்துங்க சோழன் வந்து கலிங்க மன்னர்களை தோக்கடிச்சிட்டு வர்றதை பற்றி அவர் எழுதின பாட்டில் 2வது அத்தியாயம் கடை திறப்புன்னு வருது. அதில் என்ன எழுதுறான்னா, போருக்கு போகிற வீரர்கள் போருக்கு போயிட்டு திரும்பி உயிரோட வருமா மாட்டோமான்னு தெரியாது, உயிர் போகுமா பொழைச்சிருப்போமான்னு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு இதில் விடைபெற்றுக்கிட்டு போகிறான். கடிச்சியாக செக்ஸ் வச்சுக்கிறான். எப்படியெல்லாம் செக்ஸ் வச்சுக்கிட்டானுங்கன்னு 30 பாட்டு இருக்கு. 30 பாட்டு. கடை திறப்புன்னு பேர். முழுக்க வன்முறை, அதாவது எப்படி அந்த போர்க்காலத்தில் ஒவ்வொருத்தரும் என்ன வீரத்தையெல்லாம் செஞ்சாங்கிற இதில் 2வது அத்தியாயம் வந்து கடை திறப்பு, செக்ஸ் உள்ள இருக்கு. ராமாயணத்தில் சொல்லாத செக்ஸாமா, மகாபாரதத்தில் சொல்லாத செக்ஸா, எதில் செக்ஸ் இல்லை? இப்போ யூடியூப்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா சார், லைவ் போடுறாங்க நைட்டு. நீங்கள் ஒரு 9 மணி 10 மணிக்கு மேலே இப்போ யூடியூப்ல ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், ரேண்டமாக அது வந்துடும். அதை நீங்கள் ஒரு செகண்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா திருப்பி அது மாதிரி சஜஷன்ஸ் நிறைய வருது. லைவ் போடுறன்ற பேரில் இந்த நார்த் இந்தியன் லேடிஸ், வயசான லேடிஸு, ஈவன் சின்ன பெண்கள்லாம் வந்து கவர்ச்சிகரமாக லைவ் போடுறாங்க. அதை ஒன்றும் பண்ண முடியாதுமா, அதை பார்க்கறதுக்கான ஆட்கள் இருக்கிறாங்க, அதுக்கான ரசிகர்கள் இருக்காங்க, அது அவங்களுக்காக போகுது. நான் தான் சொல்கிறேனேம்மா, மேல்நாடுகளில் செக்ஸ் ஷாப்புன்னே தனியாக இருக்குது, எல்லா ஊர்லேயுமே இருக்குது. இப்போ ஏர்போர்ட்லேயே இருக்குது செக்ஸ் ஷாப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து முடியாது. இதெல்லாம் அந்த மாதிரி இருக்கா? நம்ம ஊரில் நம்ம தெரியாது. நம்ம ஊரில் ஏர்போர்ட்டில் அவ்வளோ வசதிகள் இல்லை. நம்ம ஊரில் பல விஷயங்கள் இல்லைங்கிறது வேறு விஷயம். 2வது ஏர்போர்ட்டுங்கிறதே வந்து வெளிநாடுகளில் வந்து நீங்கள் வந்து ரூம் கூட எடுக்க வேண்டியதில்லை. இப்போ யூஎஸ்ல இருக்கிற ஏர்போர்ட்டில் நீங்கள் ரூமெல்லாம் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு பிளேன் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் கனெக்ஷன் ஃப்ளைட்டுன்னு வச்சுங்க. நீங்கள் அருமையாக நீங்கள் வந்து கீழே கார்பெட் போட்டிருப்போம், ரப்பரைஸ்டு கார்பெட்டு, ஃபோம் மாதிரி இருக்கும். அப்படியே பொட்டியை வச்சுட்டு அப்படியே படுத்துக்கலாம், அப்படியே கீழே படுத்து தூங்கலாம். ரூம் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு அந்த ஏர்போர்ட்லாம் பிரமாதமாக இருக்கும். இங்கே மாதிரி காங்க்ரீட் தர இருக்கிறது இல்லை. அங்கெல்லாம் அப்படியே ஃபோம் போட்ட இது இருக்குது. நான் வந்து யூஎஸ்லேருந்து வந்து எங்கே இதிலேருந்து சியாட்டிலேருந்து வர்றேன். இந்த பக்கம் நான் வந்து அட்லாண்டாவுக்கு வரணும். வர்ற வழியில் சென்ட் லூயிங்கிற ஏர்போர்ட்டில் வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே நான் தங்க வேண்டியிருக்கு. தரையில் மட்டும் தான் தூங்கிட்டு இருக்கேன்.
அதே மாதிரி மியாமியில் இருந்து நான் சவுத் அமெரிக்கா போக வேண்டியது. அன்றைக்கி ஒரு நைட் அங்கே இருக்க வேண்டியது. என்ன அங்கேயே அந்த மியாமி ஏர்போர்ட்டில் அப்படியே தரையில் பட்டு தூங்கிட்டோம். அது மாதிரி இருக்கும் ஏர்போர்ட்டெல்லாம். அந்த அந்த வசதிகள் அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே போனீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். காண்டோமெல்லாம் இதில் டாய்லெட்டில் இருக்கும், ரெஸ்ட் ரூமில் இருக்கும். அந்த இதுலேயே காண்டம் வெண்டிங் மிஷின்ஸ் இருக்கும். அதில் காசு போட்டிங்கன்னா டக்குன்னு வந்துடும். எல்லாம் இருக்குது. அங்கே எதுக்கு அது வச்சுருக்கான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உலகம் முழுவதிலும் இருக்கிற ஒரு விஷயம். அவன் வந்து இதை வந்து செக்ஸை வந்து அவன் மூடி மறைக்கலை. கிஸ் பண்ண நினச்சா கிஸ் பண்ணிட்டு போயிடுறான். நம்ம ஊரில் தான்மா அவன் மேலே ஆசை, அவளுக்கு என் மேலே ஆசை. பக்கத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். காலையில் வந்த உடனே ஃபைலெல்லாம் திறந்து வச்சுட்டு அவளை பார்க்க ஆரம்பித்தவன் தான். அவள் அந்த பக்கம் ஃபைலெல்லாம் திறந்துக்கிட்டு இவன் பார்க்க ஆரம்பிச்சு. ரிட்டையர் ஆகிற அன்றைக்கி சொல்கிறா, அவள் உன்னையே நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏதோ 30 வருஷமாக நானும் உன்னையே நினச்சிக்கிட்டு இருந்தேன். 30 வருஷமாக பார்த்தே வாழ்க்கையை ஓட்டிவிட்டோம். வேலையும் நடக்கலை, செக்ஸும் ஆகலை. இப்படி பொய் பேசிக்கிட்டு இருக்கோம். மனசுக்குள்ளார அரிப்பு. அவளோட வாழணும்னு எனக்கு அந்த அரிப்பு. சொல்கிறதுக்கு பயம். அதே மாதிரி அவளுக்கும் சொல்கிறதுக்கு பயம். 2 பேரும் ஒருத்தர் ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கோம். அதானே உண்மை. இப்போ இது லீகலைஸ் பண்ண முடியாது சார்? இப்போ லீகலைஸ் பண்ணாங்கம்மா, பிரான்ஸில் லீகலைஸ் பண்ணாங்க. அதாவது இதனால் வரக்கூடிய பால்வினை நோய்கள் துறை, என்னுடைய துறை, அந்த நோய்களை குறைக்கிறதுக்கு ஒருவேளை லீகலைஸ் பண்ணிட்டா, ப்ராஸ்டியூஷனை லீகலைஸ் பண்ணிட்டாக்கா இந்த நோய்கள் அதாவது தற்காப்பு முறைகள்லாம் எடுத்துக்குவாங்க. அதனால் இதுதான் குறைஞ்சிடும் பார்த்தா லீகலைஸ் பண்ணதுக்கு பிறகு தான் நோய்கள் அதிகமாச்சு. ஸோ தட் இஸ் நாட் அன் ஆன்சர். டாலரேட்டட் ப்ராஸ்டியூஷன் இருக்குது. பாம்பேயில் ரெட் லைட் ஏரியா, கல்கத்தாவில் சோனாகாட்சி, ஹைதராபாத்தில் சார்மினார் ஏரியா, இதெல்லாம் வந்து அக்செப்டடு ப்ராஸ்டியூஷன். அங்கேயே கிளாண்டஸ்டைன் ப்ராஸ்டியூஷன் இருக்குது. இப்போ கிராண்ட் ரோடு போன்ற இடங்கள்லாம் போனோம்னா பாம்பேயில் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த ஓடியாந்து என்ன வரியான்னு கூப்பிட்டு போகிற இடமெல்லாம். அது என்ன மாதிரி ஆட்கள் போவோம். என்னன்னா நாங்கள் ஒரு எங்கேயோ போகிற இடத்துல டீ கிடைக்கிற இடத்துல டீ குடிக்கிற மாதிரி ஆட்கள், ஒரு இந்த இடத்துல ஏமா டீ குடிக்கிறது அந்த மாதிரி நாங்கள் நினைக்காத ஆட்கள். எங்களுக்கு தான் அந்த அனுபவம் கிடைக்கும். சில பேர் இருப்பான், தாஜ் ஹோட்டலில் தான் காஃபி குடிப்பாங்க. நாங்கள் அப்படி இல்லை, தாஜ் ஹோட்டல் பக்கத்தில் டீ கடை இருந்தால் அங்கே குடிச்சிட்டு போடுவோம். அந்த மாதிரி ஆட்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. கிடைச்ச இடத்துல தின்னுபிட்டு கிடைச்ச இடத்துல போயிட்டு சுற்றினதுனால தான் எனக்கு பல்வேறு அனுபவங்கள் வந்து அதுக்கு காரணம் அதுதான். நம்ம இவ்வளோ பெரிய ஆள், நம்ம WHO ஃபெலோஷிப்பில் வந்துருக்கிறோம். ஐ மஸ்ட் பிஹேவ் இன் அ டிக்னிஃபைட் மேனர், ஐ மஸ்ட் ஹேவ் சம் ஸ்டேட்டஸ். அந்த மாதிரிலாம் ஒரு போலித்தனமாக நான் இல்லை. அந்த கடையில் பீழா கடைக்கு தான் வாங்கி சாப்பிட்டேன் போயிட்டு. அதைத்தான் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் வந்து என்னை வந்து ஒரு விஷயத்தில் என் மேலே கோச்சிக்கிட்ட போது எங்கள் அண்ணனுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மேட்டரில் வந்து நான் தப்பாக வழிகாட்டிட்டேங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். நீங்களா? எங்கள் அண்ணனை வந்து ராஜாராம் வந்து ஒரு தப்பான பொலிட்டிக்கல் மூவ் எடுத்துட்டாருங்கிறதுக்கு நான் காரணங்கிற மாதிரி அவர்கிட்ட போய் சொல்லிட்டார். அந்த பொலிட்டிக்கல் மூவில் அவரும் இன்வால்வ் ஆகியிருந்தார். கூப்பிட்டு அமிச்சார். எங்கள் மூத்த அண்ணன் தான் அவருக்கு ரொம்ப க்ளோஸ். அவரும் நானும் தான் போகிறோம். சொன்னார், ஏண்டா அந்த குடும்பத்தில் நீ பொறுக்கி, ஐயோ ராஜாராம் டீசன்ட் ஃபெலோடா, அவனை போய் குட்டிச்சவளாக்கி இருக்கிற நீ. எங்கள் அண்ணன் கிட்ட சொல்கிறார், டே ஜெயிச்சலா, இவனை எப்படா வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அடி துரத்துக்கடா, இவன் சரியில்லடா. ஏங்க நான் மாத்திரம் எப்படி? ஆமாடா, உன்னை பற்றி சொல்லியிருக்காங்க, நீ சிந்தாதிப்பேட்டை மீன் மார்க்கெட்டில் சுற்று வாங்குறாங்க, அங்கே இங்கே இந்த ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்கிறாங்க, நீ போகாத இடமே கிடையாதுங்கிறாங்களாடா. உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் நான். சொன்னாங்களே இந்த மாதிரி விஷயமெல்லாம் அவன் தெரியணும்னா அவனை கூப்பிட்டு கேளுங்க, அவன் தான் அந்த ஃபீல்டுலேயே இருந்துருப்பான்றாங்களே. அந்த மாதிரி ஆள் இல்லை நீ ஒரு இண்டிஜன் ஃபெலோ. நீ என்ன அவனை இது பண்ணுற? அவன் எவ்வளோ பெரிய எடுத்த பையன், அவரை பெரியவருக்கு பிறந்தவன்டா. நீ ஒரு மனுஷனாடா நீ என்ன? அந்த மாதிரி பேர் வாங்கினவங்க. எம்ஜிஆருக்கு அது தெரியும். எங்கள் அண்ணன் சொல்லுவேன், அவங்ககிட்ட விட்டுரு, அவனுக்கு இதெல்லாம் தெரியும், போவான் தைரியமாக உள்ளே போயிட்டு வருவான் அவன். அதனால தான் எங்களுக்கு இந்த அனுபவங்கள். அமெரிக்காவுக்கு எவ்வளோ பேர் போயிருக்கிறாங்க. நான் பார்த்த இடங்கள் வேறு. எல்லாம் போன நயாகரா பார்த்தேன், சுதந்திர தேவி சிலையை பார்த்தேன், நியூயார்க் உயர கட்டடங்களை பார்த்தேன். நான் பார்த்தது மனிதர்களை பார்த்தேன், சந்து பொந்துகளை பார்த்தேன். இந்த பாட்டு
ஏன் சார் இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லலாம் வந்து நார்ம்ஸை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கொண்டு வர முடியுமா? ஸ்ட்ரிக்ட் ஆக்க முடியாதுமா. நீங்கள் ஸ்ட்ரிக்ட் ஆக்கினதுனால தான் இதெல்லாம் வர ஆரம்பிச்சது. செக்ஸை வந்து ஒரு வல்கராக ஒரு ஆபாசமான அருவருக்கத்தக்க விஷயம் சொன்னதுனால தான் அத்தனை பேர் அதுக்கு அப்ப செக்ஸ் இஸ் செல்லிங் பாயிண்ட்னு சொல்றீங்களா? 130 கோடி பேர் எப்படிமா வந்தான்? செக்ஸை பற்றி பேசுறதே தப்புங்கிற ஊர் இது. அவனா ஒரு காமவெறி பிடிச்சவன் காந்தராஜ், காமவெறியன். உனக்கு எத்தனை புள்ள? காமவெறியன் போட்டியை கமெண்ட் அடிச்சியா? உனக்கு எத்தனை புள்ள? இதே வேலையாக உட்காந்துருக்குது. 130 கோடி, நம்பர் 1 ஜனத்தொகையில். 24 மணி நேரமும் இதையே நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு இனம் எதுனாக்கா இந்திய இனம். பேசுறதுக்காக டட்டி வேலை டட்டி வேலை. வீட்டில் 10 புள்ள ஏன்னா ஆகாயத்துக்கு விழுந்துதா? பொய் பேசுறது. இதுக்கு பேர் வந்து ப்ரூவ்டு மென்டாலிட்டி. அப்போ நீங்க வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல அவுத்து போட்டு ஆடுற பொண்ணுங்களுக்கு ஃபேவரா இருக்கீங்களா? தடுக்க முடியாதுங்கிற, குறைக்கத்தான் முடியும், தடுக்க முடியாது. இப்போ இவங்க எல்லாம் சிக்கறாங்கல்ல சார் போலீஸ். ஏமா ஒரு இந்திரன், யாரு இந்திர சபை, தேவர்களுக்கெல்லாம் அது கடவுள் அவன் தான் இந்திரன். அவன் தான், அவனுக்கெல்லாம் தான் மற்ற சாமிகள் எல்லாமே. அவனுக்கெல்லாம் 33 கோடி தேவர்கள், 33 கோடி தேவர்கள் இருக்காங்க, கடவுள்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தலைவன் இந்திரன். அவனுடைய இதில் ஏமா ரம்பை, திலோத்தமை, ஊர்வசி, மேனகா இவங்கெல்லாம் என்ன வேலை? குதூகலிக்க என்ன வேலை? இப்படி ஒரு இதை போட்டுவிட்டு ஊருக்கு உபதேசம். என்னடா பேசுறீங்க? யாரடா ஏமாத்து? இதுக்கு மேலே பேசுனாக்கா ஆன்டி இண்டியன் அப்படிங்க. இப்போ ப்ராஸ்டியூஷன்ல இப்போ மாற்றோன்னு வைங்க சார் கேஸ்ல, அதுக்கு வந்து சிக்கனது தானா இல்லை அதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் இருக்கா சார்? ஈஸியாக வெளில வந்துடுறாங்க. அதெல்லாம் ஒரு அதை வந்து இதாக எடுக்கிறது இல்லைம்மா, குற்றமாக எடுக்கிறது. ப்ராஸ்டியூஷனில் வந்து தொழிலாக எடுத்துக்கிட்டவங்களை பார்த்தீங்கன்னா வெட்ரன் ரசல் சொன்னார், குடும்ப பெண்ணை விட அவதாண்டா கற்பு கரைச்சினார். அவள் ப்ராஸ்டியூஷனில் வந்து ஒரு ஆணோட செக்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவள் என்ன நினைப்பா தெரியுமா? ஆஸ் அ செக்ஸாலஜிஸ்ட் நான் சொல்கிறேன், இவன் கொடுக்குற காசில் உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கிற என் மாமனாருக்கு வைத்திய செலவை பார்த்துருவேன், ஃபீஸ் கட்ட முடியாத என் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டிடுவேன், காலேஜ் ஃபீஸ் போய் 10 பேர் வீட்டில் அப்படின்னு சொல்லி இந்த பணத்தை வச்சுட்டு குடும்பத்தை எப்படி காப்பாற்றலாம்னு நினச்சிக்கிட்டு தொழில் அவளுக்கு வருமானம், குடும்பத்துக்காக தான் உடம்பை தியாகம் பண்ணுறான். உண்மையை சொல்லப்போனால் அந்த தொழிலில் இருக்கவங்கள கும்பிடணும்மா, தான் குடும்பத்துக்காக தன்னை தியாகம் பண்ணிட்டவளுக்கு அவளுக்கு. இது எப்படி சார் தியாகமாகும்? ஆமாம்மா, இப்போ இப்படி கேவலப்படுத்தி பேசுறீங்கல்ல, இந்த கேவலத்தை தாங்கிக்கிட்ட குடும்பத்தை காப்பாத்துறா, அதுதான் தியாகம், அதுதான் தியாகம். சரி, ஒரு சின்ன சந்தேகம் சார். இப்போ நிறைய விஷயம் ஃபேமஸ் ஆகணும்னா என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளே நிறைய பேசியிருக்கோம். இப்போ இந்த கள்ளச்சி திவ்யா, ஓகே அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல. இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்டுக்காக வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது, ஒரு கிழவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறது, இல்லாத ஒரு கேரக்டர் இருக்கிற மாதிரி காட்டுறது, அவன் அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அவன் கூட சேர்ந்து அசிங்கமா ரீல்ஸ் போடுறது, இதுக்கெல்லாம் ஒரு எண்டு கார்டே இல்லையா? அதெல்லாம் மனித என்ன ரசிக்கிறவங்களோ அதெல்லாம் ஓடிட்டு தான் இருக்கும். நீங்கள் சீரியல்களில் என்ன பாக்கி வச்சுருக்காங்க? பொதுவாக எல்லா சீரியல்லையும் என்ன இருக்குது? அடுத்தவன் புருஷனை வந்து பிரித்து நீங்கள் 2 பேரும் வாழக்கூடாதுங்கிறது தான் எல்லா சீரியல்லையும் கதை. என்னை மீறி நீ வாழ்ந்துருவியா பார்த்துட்றேன், நான் என்ன செய்கிறேன் மட்டும் பாரு. இந்த டைலாக் தானே எல்லாத்துலேயும் வருது, எல்லா சீரியலும் அதே தானே. சூனியை வச்சு தூக்க அவன் புருஷன் எப்போ எத்தனை வகையில் அவனை பொண்டாட்டி பிரிக்கிறதுக்கு அப்படின்னா உண்டு, அத்தனையும் பண்ணுறாங்க. இப்போ உட்காந்து பாருங்களேன், அந்த எழுதுகிற ஆசிரியர்களுக்கு ஏதாவது சமூக அக்கறை இருக்குதா? சினிமாவுக்காவது போய் தியேட்டரில் பார்த்தா தான் முடியுது. வீட்டுக்குள்ளார சுவிட்ச் ஆன் பண்ணாவே ஐடியா கொடுக்குறான் கதையில், சீரியலில். இன்றைக்கி சீரியலுக்கு யார் சென்சார் வைக்கிறீங்களா? போயிட்டு இருக்குது, யார் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்பப்போ என்னமோ செல்ஃபோனுன்னு இருக்கு, அதை ஒருத்தம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். சுவிட்ச் ஆன் பண்ணால் அத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க டிவியை. அப்புறம் அதில் என்ன காட்டலை, என்ன பாக்கி இருக்குது? எத்தனை வகையில் ஒரு பெண்ணை இது ஒழிச்சு கட்டலாங்கிறதுக்கு என்னென்னலாம் காட்டுறாங்க. எத்தனை வகையில் பெண்களை சித்திரவதை பண்ணலான்னு காட்டுறாங்க. அப்புறம் பெண்கள் மீது வன்கொடுமை சட்டம் நடக்குது அப்படின்லாம் சொன்னால் என்ன இது பண்ணுறது? சீரியல்களை கட்டுப்படுத்துறீங்களா? அது தூண்டலையா அவங்கள? சார் கடைசியாக ஒரு கேள்வி சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அதாவது இப்போது எல்லாமே வந்து லீகலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்கள் கருத்தா சார்? லீகலைஸ் பண்ணுறதுனால லாபம் கிடையாது. லீகலைஸ் பண்ணி பார்த்துட்டாங்க, ஃப்ரான்ஸில் பண்ணாங்க, சக்ஸஸ் ஆகலை. இப்போ வாட்ஸ்அப் குரூப்னு ஒன்று வச்சுருக்காங்க சார், அந்த குரூப்லேயே வந்து ப்ராஸ்டியூஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாம்மா நீங்கள் மெத்தட்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா இதை உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் இதோட இன்னும் ஆயிரக்கணக்கான மெத்தட் இருக்குது. ஸோ இதை ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுங்கிறதா நான் சொல்ல வரேன். பண்ணக்கூடாதுங்கிறதா ட்ரை பண்ணி பாருங்கள், யோக்கியமாக இருக்கிறதுக்கு பாருங்கள்.
இண்டிபெண்டன்சி மாதிரி அவ்வளவுதான். அவன் தனி உழைப்பு. வழக்கமா சொல்றது ஒரே ஒரு இதுதான், காலகாலமா நான் சொல்லிட்டு இருக்கிறது, ஆண்கள்ல 2 பேர் தான், இல்லாதவன் இயலாதவன். இல்லாதவன கிடைக்கல, ஆளே கிடைக்கல, இயலாதவன் கிட்ட வந்தாலும் இவனுக்கு செக்ஸ் வைக்கிறதுக்கு முடியல, அவ்வளவுதான். பெண்களை அடக்கி வச்சிருக்காங்க, படிப்பு கொடுக்கல அதுன்னு சொல்லிட்டு ஒரு பீரியட்ல பேசிட்டு இருந்தாங்க சார். பட் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே மாறி இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ ஒரு பொது சோஷியல் மீடியால வச்சு நிறைய பேர் ஒழுக்கமா நேர்மையா வந்து சம்பாரிச்சு நல்ல ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க, நல்லாவும் செட்டில் ஆயிட்டு இருக்காங்க. பேரலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அசிங்க பிடிச்ச பெண்கள் வந்து சோஷியல் மீடியான்ற ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை மிஸ்யூஸ் பண்ணி ரொம்ப ஒரு கலங்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்களே சார், இதை பத்தி உங்க கருத்து? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இவ்வளோ சுலபமாக சம்பாதிக்கிற வழியை விட்டுட்டு நீ ஏன் பைத்தியக்காரனான்னு இது பண்ணுறீங்க? ஏமா போடுறீங்க, ஒரு நடிகருடைய படம் வந்த உடனே 3ஆவது நாள் 3500 கோடி ரூபாய் வசூல் அப்படின்னு போடுறீங்க. இவ்வளோ சுலபமாக பணம் சம்பாதிக்கும்போது என்னத்துக்குமா தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கிறீங்க? என்னத்துக்குமா மருத்துவமனைகளை கட்டுறீங்க? என்னத்துக்குமா கல்வி சாலைகளை கட்டுறீங்க? அந்த நடிகரை வச்சு படத்தை எடுத்தாக்க ஒரு வாரத்தில் 1000 கோடி சம்பாதிச்சுட்டு போகலாமில்ல? இப்படி தானே போகுது. இது கதை விட்டுக்கிட்டு போகிறீங்க, நம்புறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி செக்ஸ் படங்களை எடுத்து விட்டாக்க பல கோடி சம்பாதிக்கலாம், அந்த நடிகர் படத்தை விட இந்த படத்தை இந்த இதுல இருந்து அதிக காசு வரும், செய்ய வேண்டி தானே. சீரியல தானே பண்ணுது, மக்கரத்தை தானே காட்டுது. சீரியல் என்ன கதை? நீங்க ஒரு சீரியல் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மத்தியானம் 12 மணிக்கு பார்க்குற சீரியல் நீங்க மிஸ் பண்ணா கவலையே பட வேணாம். சாயந்தரம் 6 மணி சீரியல்லையும் அதே கதை தான், அதே சீன் தான், ஒரே கதை தான் வெவ்வேறு பேரில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட ஒரு சீரியல் பார்த்துக்கிட்டு ராத்திரி 10 மணிக்கு வருது, இன்னொரு டிவியில் வந்து ஒரு சீரியல் எடுத்து அப்படியே பேரை மாற்றி இந்த இதில் அதே சீன்ஸ் அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கு, அப்படியே வருது, அதே காட்சிகள். So these things cannot be stopped. நம்ம தான் நம்மள பார்த்துக்கணும்ன்றீங்க. நான் சொன்னேன், ஏமா மறந்து போயிட்டியா? அது அந்த சீரியல் வர அதே மாதிரி பிறந்த நாளைக்கு லைட் எல்லாம் போட்டு அதே சீன்ஸ் அப்படியே காட்டுறாங்க, என்னத்தை எப்படி? இந்த என்ன மாதிரி ஞாபக சக்தி இருக்கிறதா தான் தலைவலி. 6 மணிக்கு வர்றது, 12 மணிக்கு வர்றது தான் 6 மணிக்கு வருது, 4 மணிக்கு வர்றது தான் 8 மணிக்கு வருது. இதில் மிச்சானா அதில் பார்த்துக்கலாம். பட் எல்லாத்துலேயும் ஒரு அடிநாதம் என்னன்னாக்கா, பெண்ணை எப்படியெல்லாம் துன்புறுத்தலாங்க. மாமியாருக்காரி துன்புறுத்துறது, நாத்தனாருக்காரி துன்புறுத்துறது, மருமக மாமியாரை துன்புறுத்துறது, இப்படி தான் கதை. அதில் வர்ற ஆம்பளை எல்லாம் யூனிஃபார்மாக ஒரு மடையனா இடியட்டாக ஒன்றுத்துக்குமே லாய்க்கலாக ஒரு ஆளாக இருப்பான். உலகத்துக்கே அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு இவனை தவிர. அப்படி தான் அவனை காட்டுவாங்க, அப்படி தான் பெண்கள் பார்க்குறாங்க, அதுதான் ஓடுது. அதனால தான் அந்த கன்சியூமர் எதை கேட்குறாங்களோ அதை அவங்க கொடுக்குறாங்க. அவங்கள நம்ம தப்பு சொல்லி என்ன பண்ணுறது? இது இப்படி எல்லாமே எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பெண்கள் எதிர்த்துருந்தாக்கா அந்த சீரியல் வந்திருக்குமா? அதுதானே நம்பர் 1 ஓடுது. ஸோ அடிப்படை அதை வச்சு பார்க்கும்போது நம்முடைய அடித்தளத்தில் அந்த ஆசைத்தான் நமக்கு இருக்குது. வெளியில் நம்மளை யோக்கிய மாதிரி காட்டிக்கிறதுக்கு இது பண்ணுறோம். அதான் நான் சொல்கிறேன், கிடைச்சவன் அனுபவிச்சுட்டு போகிறான், கிடைக்காத உபதேசம் பண்ணுறான், அவ்வளோதான். மிக மிக சிறப்பு சார், நன்றி. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.